வணக்கம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் மேட்ச்சு நேற்று ஏற்கனவே அது மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் இருந்துட்டு இருந்தது. கடுமையான விமர்சனம் பாகிஸ்தான் ரசிகர்கள் என்ன வச்சுருக்காங்க, ஏமா நீங்கள் தான் போய் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல இந்தியா கூட, அப்படியே அந்த நிலைப்பாட்டில் இருந்திருக்க வேண்டியது தானே, ஏன் மாற்றி மாற்றி பேசி இப்போ போய் ஏன் தேவையில்லாமல் இவ்வளோ மோசமாக அடி வாங்கிட்டு வர வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கடுமையான எதிர்ப்பு ஒரு பக்கம். இந்தியா ஜெயிச்சதுக்கு இந்திய ரசிகர்களை தாண்டி ஆப்கானிஸ்தான் நேற்று ஸ்வீட் கொண்டாடுன்னு அவங்க கொண்டாடி இருக்காங்க. அதே பாகிஸ்தானில் இருக்கிற பலுசிஸ்தான் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அமக்கலம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மீறி இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புக்கான மேட்ச்சு, பொதுவாகவே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா எப்படி இருக்கும், வந்து ரெண்டு பேருமே டஃப் கொடுப்பாங்க. இந்த கடைசி ஓவர் வரைக்கும் அவ்வளோ விறுவிறுப்பாக போகும். வந்து எங்கள் இம்ரான்கான், வாசிம் அக்ரம் இவங்கெல்லாம் இருக்கும்போது, பக்கார் யூனஸ், இவங்க பவுலிங்லாம் அஃப்ரிதி, இன்சாமா உள்ளக்கு எப்படி இருக்கும் அந்த மேட்ச்லாம், வந்து கடைசி வரைக்கும் டஃப் அடித்து தூக்கினே போயிருப்பாங்க. இந்தியன் பிளேயர்ஸும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேவாக் சொல்லியிருக்காரு, வந்து ஏங்க இந்த கத்துக்குட்டி டீம் கூட விளையாடுற மாதிரி விளையாடி இருக்காங்க, வந்து கத்துக்குட்டி டீம் மாதிரி விளையாடி இருக்காங்க இவங்க. இப்போ நபிபியா அவங்களே கூட நல்லா விளையாடுறாங்க, அந்த விறுவிறுப்பே குறைஞ்சி போச்சு அப்படின்னு. எனக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு முக்கியமான ஒரு மேட்ச்சு T20 உலகக்கோப்பை நடக்குது. அந்த மைதானம் வந்து பெரிய மைதானம் கொழும்பில். ஏன்னா 4-6 போக மாட்டேங்குது. அங்கே ஹையஸ்ட் T20யில் ஹையஸ்ட் ஸ்கோரே வந்து 180 தான். வந்து அவ்வளோ பெரிய கிரவுண்டு. அப்புறம் சீதோஷ்ண நிலை மாறுது, ஒரு மாதிரி ஈரப்பதம் அதிகமாக இருக்குது, மழை வரும் வராது அப்படின்னாங்க. அப்புறம் மழை வரலன்ட்டாங்க, மழை வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. அப்போ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் அடிக்காம பாகிஸ்தான் ஏன் பவுலிங் எடுத்தது இன்னும் புரியாத புதிராக இருக்குது. வந்து என்ன இது இவங்களுடைய எதுவுன்னு தெரியவே இல்லை. வந்து எடுத்த உடனே ஸ்பின்னு வேறு கொடுத்துட்டாங்க. வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இந்தியா வெற்றிக்கு மிகப்பெரிய பங்கு இஷான் கிஷன். அடி என்ன அடியா அது, வந்து என்ன அடி, 77 ரன். வந்து சாதாரண அடியே கிடையாது. சைக்காலஜிக்கலாக ஒரு நண்பர் கூட ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. வந்து அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது, பொறுத்து கூட பார்க்கலாம். வந்து எப்பவுமே இந்த உயரம் குறைவாக இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து ஆண்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு. எப்பவுமே உயரம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு உயரமான பெண்கிட்ட நம்ம போய் பேச முடியாது, ஒரு ஒரு உயரமான பெண்ணை பார்த்து நம்ம நேருக்கு நேர் பேச முடியாது. இந்த குள்ளமானவர்களுக்கு கொஞ்சம் அந்த அந்த உண்டு. அது எப்படி அவங்க இதுவாக்குறாங்கன்னா, அவங்க திறமையை வந்து காட்டுவாங்க. வந்து அவங்க வந்து கோபத்தை வந்து தன் திறமையில் வந்து வெளிப்படுத்துவாங்க, தன் செயலில் வெளிப்படுத்துவாங்க. அதான் சொல்லுவாங்க பாருங்கள், குள்ளமார்கள்லாம் பெரிய கெட்டிக்காரன்டான்வாங்க. வந்து இஷான் கிஷன் அப்படி தான் எனக்கு தோணுதுன்னு அவர் அந்த பதிவில் சூப்பராக போட்டிருக்காரு. வந்து நீங்கள் பல பேரை சொல்லலாம், வந்து அண்ணா உட்பட பல பேரை நம்ம சொல்லலாம். ரொம்ப சொல்லுவாங்க உயரம் கம்மியாக இருக்கிறவங்க மூளை அதிகம்பா அப்படின்வாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த தாழ்வு மனப்பான்மையை வந்து தன் திறமையில் கட்டுறது. வந்து அபிஷேக் சர்மா டக் அவுட்டு, இஷான் கிஷன் மேலே எல்லாம் சேருது. அதை தாண்டி எடுத்தவுடனே ஸ்பின்னு கொடுக்குறீங்களா நீங்கள், வாங்க நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சது தான் அந்த கிரவுண்டில் 4-6 அது 77 ரன்னு. இப்போ நம்ம ஊர் கிரவுண்டில் இல்லை சின்ன கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 150 ரன்னுக்கு சமங்க. அது அடி நீங்கள் வந்து அந்த இடத்துலேயே பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. வடிவேல் மீம்ஸ் நான் ஒன்று பார்த்தேன், ரொம்ப பயங்கர சிரிப்பாக இருந்தது. அந்த மீம்ஸ் நீங்கள் தெரியும் உங்களுக்கு. வந்து வடிவேலும் முத்துக்காலையும் போயிட்டு இருப்பாங்க. ஒரு டீ கடையில் ஒருத்தர் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். அப்போ முத்துக்காலை, உங்களுக்கு என்ன பேப்பர் படிக்க தெரியாதுன்னா, உங்களுக்கு இதுவாக இல்லையான்னா சேரில் உட்கார வச்சு, உங்களுக்குன்னா கால் இல்லையான்னா கால் மேலே கால் போடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு டீ இவருக்கு ஒரு டீன்னு அந்த நபர் அப்படி சாய்வார், வடிவேலை சாஞ்சி பின்னாடி இருக்கிற சேக்கெட்டில் விழுந்துருவாப்புல. அது மாதிரி நான் சிவனேன்னு போயிட்டுருக்கேன், என்ன ஏன்டா வந்து இது மாதிரி பண்ணி விட்டுன்ற மாதிரி வடிவேல் கேரக்டரில் பாகிஸ்தானையும், முத்துக்கால கேரக்டரில் வந்து ஸ்ரீலங்காவையும். ஏன்னா நான் பாட்டு சிவனேன்னு விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஃபோன் மேலே ஃபோன் போட்டு, ஏன் நீங்கள் வேறு உங்களுக்கு ஒரு 1500 கோடி ரூபாய் போகுது அப்படின்றதுக்காக என்ன ஏன் இங்கே வந்து கோத்து விட்டீங்க, இப்போ ஏங்க நாங்கள் வந்து அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது செகண்ட் இன்னிங்ஸ் ஓகே, 170க்கு மேலே இருக்குது, ஒன்றும் பெரிய ஸ்கோர் இல்லை, அடிச்சிடலாம். பாகிஸ்தான் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்கன்னு பார்த்தா தட்டுன்னு 3 விக்கெட்டு விழுந்தவுடனே அப்படியே அப்செட் ஆகிட்டாங்க, டோட்டலாக அப்செட் ஆகிட்டாங்க.
இவங்க எந்த ஃபார்மில் எந்த முறையில் இந்த டீமை வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து ஒரு காலகட்டத்தில் பாகிஸ்தானில் மிடில் ஆர்டரை தாண்டி எல்லாருமே அடிப்பாங்க வந்து. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேட்ஸ்மேன் தான் அடிப்பாங்க அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு வந்து. பவுலிங்லாம் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை, வெளுத்துட்டாங்க. இதெல்லாம் மீறி அந்த கிரவுண்டுக்குள்ளே நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படின்னா, குறிப்பாக ஹர்திக் பாண்டியா வந்து சேட்டை அப்படின்ற அளவுக்கு வந்து கம்பீர் வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டார். ஏன்னா இந்த மேட்ச்சில் முதல் பாலே தூக்கி அடிக்கணுமா, இது சமீபமாக ஹர்திக் பாண்டியாவுடைய இதில் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கும் கௌதம் கம்பீருக்குமே ஒரு கிளாஷ் ஓடிக்கிட்டே இருக்குன்றாங்க. தூக்கி அடிக்கணுமா நீங்கள், ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வந்து ஒரு திமிர்தனத்தை ஒரு சேட்டையை தொடர்ச்சியாக காமிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. நீங்கள் நபீபியா கூட ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரன்னை அடிச்சு விடுவாப்புல, அடிச்சு விட்டோடனே சிவம் துபே இருப்பாப்புல, பாதி கிரவுண்டு ஏறி வந்துட்ட பிறகு இல்லை நீ பின்னாடி போ அப்படின்ட்டு ஹர்திக் பாண்டியா பாதி கிரவுண்டு அது ரன் அவுட் ஆக வேண்டியது வந்து. அப்புறமா குல்தீப் யாதவ் அந்த மேட்ச் முடிஞ்சு கை கொடுப்ப போயிட்டு இருப்பாங்க, சம்பந்தமே இல்லாமல் ஓன்னு கத்துவாப்புல ஹர்திக் பாண்டியா. இது எல்லாம் வந்து பெரிய எரிச்சலை டீமுக்கு, அதாவது வந்து அந்த இந்தியன் பிசிசிஐக்கே பெரிய எரிச்சலை உண்டாக்கி இருக்குது. ஏன்னா இருக்க நாளுக்கு நாள் இந்த ஆளோட சேட்டை அதிகமாகிடுது. ஏன்னா ஒரு பிளேயர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தனி மனித ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயங்கள் நிச்சயம் கிரவுண்டில் வேணும். அதுக்கு தான் வந்து அவங்க வந்து மாற்று ஏற்பாடாக திபேஷ் தேவேந்திரன் இந்த அண்டர் 19 கலக்கிட்டு இருக்காப்புல அந்த பையன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் முடிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மீறி நேற்று இது ஸ்போர்ட்ஸ் பேசும்போது பேசி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா சேப்பாக்கத்தில் விசில் ஊதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா இலங்கையில் தாவேக கொடியோடு தூக்க போயிட்டாங்க வந்து, கிரவுண்டுக்குள்ளே பிடிச்சி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியே விசிலும் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. நீங்கள் சென்னையில் தான் நாங்கள் விசில் ஊதக்கூடாது, தாவேக கொடியோடு போகக்கூடாதுன்னு நாங்கள் ஃப்ளைட்டு பிடிச்சி கொழும்பு வரைக்கும் வந்துட்டோம். ஏன்னா நேற்று அந்த மேட்சை வந்து கிட்டத்தட்ட 50 கோடி பேர் பார்த்துருந்துக்கிறேன். ஹாட் ஸ்டாரில் 50 கோடி பேர் லைவில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எத்தனை பேருக்கு போய் சேரும் வந்து, அது ஒரு பக்கம். குறிப்பாக சூப்பர் 8 சுற்றுக்குள்ளே பாகிஸ்தான் போகுமா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப டஃப்பாக கொண்டு வந்தாச்சு. இல்லை போயிடுங்க அது அப்படின்னு இந்த இந்தியா சூப்பர் 8க்குள்ளே போயாச்சு. இதன் பிறகு வர மேட்ச்சில் மறுபடியும் பாகிஸ்தான் இந்தியா மோதுமா, செமிஃபைனலுக்குள்ளே வருமா, ஃபைனலுக்கு வருமா அப்படின்ட்டு வந்து பெரும் கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா சூப்பர் 8க்குள்ளே கொஞ்சம் வலுவான ஜாம்பவான்கள்லாம் உள்ளே வந்துடுவாங்க. அதே வேளையில் இந்தியாவுக்கு சிலருடைய அட்வைஸ் என்னென்னா, அவங்க பொதுவாக வந்து ஒரு வெற்றி வந்த பிறகு ஒரு சின்ன ஒரு இது வந்துடும்ல, அது மாதிரிலாம் பாகிஸ்தானை ஒரு 61 ரன்னில் வித்தியாசத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு கர்வத்தை நீங்கள் கொண்டு வராதிங்க. கொண்டு வந்தால் அது அடுத்தடுத்த மேட்ச்சில் வேறு மாதிரி ஆகிடும். இது இந்தியன் பிளேயர்ஸ்க்கே உள்ள ஒரு விஷயம். எல்லா மேட்சையும் நீங்கள் இதுவாக நினைக்கக்கூடிய அடுத்து நெதர்லாண்டு கூட, நீங்கள் அந்த நெதர்லாந்தை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கிட்ட டீமுன்னு தயவுசெய்து எடை போட்டுறாதீங்க. அதுவும் ஒரு டஃப்பான டீம், அதுவும் ஒரு பாகிஸ்தான் கூட விளையாடுறோம், ஆஸ்திரேலியா கூட விளையாடுறோம், அது மாதிரி நீங்கள் விளையாடி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் தாண்டி எப்பா வெளியே வந்த அந்த மேட்ச் முடிச்சுட்டு வெளியே வந்த இந்த இலங்கை கிரவுண்டை விட்டு வெளியே வந்த ரசிகர்கள் பல பேர் வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் வந்து இந்த டிக்கெட்டுக்கு நாங்கள் 5000 கொடுத்தோம், 10,000 கொடுத்தோம், ஆட்டம் இப்படி சப்புன்னு முடிஞ்சு போச்சே அப்படின்ற ஒரு கேள்வி. குறிப்பாக அந்த அணியினுடைய வாரிய தலைவர், அப்புறமா உள்துறை அமைச்சர் நக்வி, அவர் அந்த 3 விக்கெட்டு விழுந்த உடனே என்ன ஆகி போயிட்டார், அந்த விஐபி கேலரி விட்டு கிளம்பிட்டார் வந்து. அவர் யாரும் உங்களுக்கு தெரியும் வந்து, ஏஷியா கிரிக்கெட்டினுடைய தலைவர். அவர் ஏஷியா கப் நடந்தப்போ அவர் கையில் நாங்கள் கப்பு வாங்க மாட்டோம் அப்படின்னு இந்திய பிளேயர்ஸ் சொன்னோன்னே இந்த கப்பு தூக்கிமே எங்கள் பாகிஸ்தானில் எடுத்து போய் வச்சுக்கிட்டார் அவங்க ஆஃபீஸில். இந்தியன் பிளேயர்ஸு ஃபோன் பண்ணிட்டு வரட்டும், வந்த பிறகு இங்கே பாகிஸ்தான் வரட்டும், நான் கப்பு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் பெரிய இதெல்லாம் பேசியிருந்தார். இந்த மேட்ச்சு இந்தியா கூட மோதாது அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சியை, இந்தியா கூட விளையாட மாட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி கிளப்பினதே அவர் தான். அங்கே இருக்கிற நாட்டு பிரதமர் கூட சொல்லலை, நாங்கள் வந்து பங்களாதேஷ்க்கு ஆதரவு கொடுக்குறோம், பங்களாதேஷ் இப்படி பண்ணிட்டீங்க, நாங்கள் விளையாட மாட்டோம். அந்த நக்வி தான் என்ன பண்ணார், அடுத்தடுத்து டக்குன்னு 3 விக்கெட் விழுந்தவுடனே அவர் தங்கியிருக்கிற ஹோட்டல் கிளம்பி போயிட்டாருன்னு ஒரு தகவல் இருக்குது. மொத்தத்தில் ஒரு விறுவிறுப்பான மேட்ச்சு, ஒரு போர் மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மேட்ச்சு இப்படி சப்புன்னு சடன்னு சீட்டு கட்டு மாதிரி சதஞ்சு விழுந்து போச்சாயா அப்படின்ற ஒரு விஷயம் பார்வையாளர்கள். ஏன்னா பல நாடுகள்லேருந்து வந்து அந்த மேட்சை பார்த்துருந்துக்கிறாங்க. நேற்று வந்து பல நாடுகள்லேருந்து வந்து பார்த்தா பெரிய சப்போர்ட்டு. அந்த கிரவுண்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிரம்பி வழிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 80% இந்தியன்ஸ் வந்து
இந்திய கொடியில். அப்படி இருந்த அந்த மேட்ச் விறுவிறுப்பு கம்மியாகி விட்டது. ஆனாலும் வெற்றி கிடைத்து விட்டது. இதே அடுத்து வரப்போகிற மேட்ச் சூப்பர் 8 எப்படி இருக்க போகுது, செமிஃபைனல் எப்படி இருக்க போகுது அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். நன்றி.